யார் யாருக்கா கதை வேணும்? ஒரு அலையில சொல்லுங்களா கதை வேணும்ன்றவங்களா? விளாங்காட்டு போல ஒரு ஊர். விளாங்காட்டுனா வச்சுக்கோமே. விளாங்காட்டுல வந்து ஒரு 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 புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. என்ன கணவன் ரொம்ப நல்லவன். விளாங்காட்டுல அப்படி யாரும் இருக்காங்களா? நல்ல பிள்ளைங்க யாரும் இருக்காங்களா விளாங்காட்டுல? என் வீட்டுக்காரர் நல்லவன்ல ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளாங்கண்ணில நல்ல புருஷனே கிடையாது போடுங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு, மனைவி ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு, பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு, சந்தோஷமா இருந்துச்சு அந்த குடும்பம். கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா அவரு தலைவர் என்ன பண்ணாரு, ஒரு கெட்ட பழக்கத்துல போயிட்டாரு. கிராமத்துல இருக்கலாம் முக்காவாசி கெட்ட பழக்கம் தான் இருக்கும். குடியில போயிட்டாரு. குடிக்கு போயிட்டா இருக்குன்னா குடிச்சிட்டு வரவங்க என்ன இருக்கும், ஒரு பெரிய என்ன வரும், அவங்கள போல ஒரு பைல்வான் கிடையாது இல்லையா. குடிச்சிட்டாங்கன்னா முதல்ல யார் போட்டு அடிப்பாங்க? பொண்டாட்டி தான் போட்டு அடிப்பாங்க. ஊர்ல எவனா போட்டு அடிச்சா அவன் என்ன பண்ணுவான்? அவன் பிடிச்சி உருட்டிடுவான் இல்லையா. குடிச்சிட்டு நேரா வந்து அந்த பாலத்துல யார்கிட்ட காட்டுறது? பொண்டாட்டிட்டு காட்டுறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, இதே போல இருந்தாரு. ஊர்ல நல்ல சந்தோஷமா இருந்தவர், மதிப்பா இருந்தவர், திடீர்னு அவர் மதிப்புல என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சு. அப்ப அவருக்கே ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது, நம்ம குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம என்னது, எவனும் நம்மள மதிக்க மாட்டேன்றான், நம்ம குடும்பத்துக்கு காசு தர மாட்டேங்குது, நம்ம குடும்பத்துக்கு சமாதானம் இல்ல, ஒரு அமைதி இல்ல. அதுல என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணணும்னு முதல்ல என்ன பண்ணாரு, மனைவிட்டு கேட்டாரு, இது போல நான் குடிச்சிட்டு இருக்கேன், நான் குடியில இருந்து நிறுத்தணும் அப்படின்னு. சரியா? அப்ப அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணிட்டு யோசிச்சு வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு திடீர்னு ஒரு ஆளோட ஞாபகம் வந்துச்சு. ஒரு வயசானவர் விளாங்காட்டுல, வயசான ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவார் இந்த விளாங்காட்டுல, ஊருக்கு ஒரு பெரியவர் இருப்பார் இல்லையா, புத்தி சொல்றதுக்குன்னா ஒருத்தர் இருப்பார் இல்லையா. இப்பெல்லாம் இருக்கிறாரு தெரியல, அந்த காலத்துல இருந்தாங்க. ஏதாவது உடனே என்ன பண்ணுவாங்க, குடும்ப சண்டையா, வயிற்று வலியா, தலை வலியா, காது வலியா, இல்ல மனம் கஷ்டமா, எந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்பாங்க. அவர் பெரியவர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவார் என்ன பண்றது அப்படின்னு. இது சொல்லுவார், புத்திமதி சொல்லுவாரு, அப்படி செய்வாரு. அந்த ஆளோட, அந்த பெரியவரோட ஞாபகம் அந்த அம்மாவுக்கு வந்துச்சு, மனைவிக்கு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு சாயந்தரமா அவரை போய் பார்ப்போம், கோயிலெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்லாம் முடிச்சு சாயந்தரமா அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு. சரியா? அந்த வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும் சாயந்தரமா போறாங்க அவர் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் அவர்கிட்ட, ஐயா இது போல எங்க வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? குடி பிரச்சனை இல்லையா. குடி பிரச்சனை, அடி பிரச்சனை, உத பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, அமைதி இல்லாத பிரச்சனை, நிம்மதி இல்லாத பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கனால இது போல எங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் குடிக்க ஆரம்பிச்சுல இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்னாரு. அவரு கொஞ்ச நேரம் யோசித்தாரு. யோசிச்சுட்டு, சரி இன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல, நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் வராங்க. அடுத்த நாள் இந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வேப்ப மரத்துல ஏறி உட்காந்துருக்காரு. எங்க உட்காந்துருக்காரு? எங்க ஏறி உட்காந்துருக்காரு? வேப்ப மரத்துல ஏறி உட்காந்து, வீட்டுக்கு முன்னாடி இருக்க வேப்ப மரத்துல ஏறி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு தக்க பக்கன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன, இவங்க 2 பேரும் வராங்க. வந்தாலும் இவர் பார்த்து மக்கள் முடிச்சிட்டு இருக்காரு. இவங்க வந்து, ஐயா இன்னைக்கு வர சொன்னீங்களே, வந்திருக்கோம். அவர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து நாளைக்கு வாங்க அப்படின்னா. என்ன சொன்னாரு? ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க, நாளைக்கு வாங்கினாங்க. திங்கக்கிழமை வந்தாங்க, திரும்பி நாளைக்கு வாங்கன்றாங்க. செவ்வாய்க்கிழமை வந்தாரு, அந்த மரத்துலயே உட்காந்துருக்காரு. மரத்துல உட்காந்து என்ன பண்றாரு, திரும்பியும் தக்க பக்கம் முடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நாளைக்கு வாங்கன்றாரு. ஞாயிறு போச்சு, திங்கள் போச்சு, செவ்வாய் போச்சு, புதன் போச்சு, வியாழன் போச்சு, வெள்ளி போச்சு, சனியும் போயிடுச்சு. சனிக்கிழமை அந்த வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு, கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா தினைக்கும் இவர்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்கிறோம், புத்திமதி கேட்கணும்னு வர, இவன் வந்து மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு தக்க பக்கம் முடிச்சுக்கிட்டு இது போல பண்றாரு. ஏயா உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னா இந்த புருஷனாரர் வீட்டுக்காரர். ஏன்னா அவர் அப்பயும் தக்க பக்கம் முடிச்சுட்டு இருந்தாரு. நானும் 6 நாளா 7 நாளா வந்துட்டு இருக்கேன், நீ புத்திமதி சொல்லுட்டு நீ என்ன பண்ற, இந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு மரத்துல இருந்து இறங்க மாட்டேன்ற, மரத்துல உட்காந்துட்டு எனக்கு நாளைக்கு வேணா போனா உடனே போய் பெரிய மனுஷன் சொல்றாங்க இந்த ஊர்ல, உனக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்றாங்க, உனக்கு ஒரு அறிவு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு திட்டுறான். என்ன, அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, இந்த மரம் என்ன பிடிச்சிக்கிச்சு, என்ன பண்ணுது, இந்த வேப்ப மரம் என்னை பிடிச்சிக்கிச்சு, என்னை கீழே இறங்க விட மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அந்த புருஷன் என்ன பண்றானா, திட்டுறானா, கொண்டாட்டி பண்ணி அந்த ஆளு திட்டுறானா, மரம் எங்கேயா பிடிச்சிக்குமாயா, உனக்கு அறிவு இருக்குதாயா, மரத்து மேல ஏறி உட்காந்து மரம் என்ன பிடிச்சிக்கிச்சு, மரம் என்ன இறங்க விட மாட்டேன்னு சொல்றிய, இதுதான் உனக்கு தான் அறிவு கிடையாது அப்படின்றானா. அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா, தம்பி உனக்கு அறிவு இருக்குல்ல, உனக்கு அறிவு இருக்குல்ல, அவருக்கு அறிவு இருக்குதா, இருக்குது. ஆனா அவர் உபயோகிக்காத அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அந்த கேட்கிற, உனக்கு அறிவு இருக்கா, எனக்கு இருக்குது. அப்ப அந்த மரம் என்ன புடிச்சுக்கிட்டு உனக்கு அறிவு இருக்குது, அப்ப குடி உன்னை எப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கு நீ சொல்லுவ, ரைட்டா, புரியுதா? இந்த மரம் என்ன புடிச்சுக்கிட்டு உனக்கு அறிவு இருந்து சொல்ற, அப்ப இந்த குடி உன்னை புடிச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், குடி எங்கேயா உன்னை புடிச்சுக்குமா, அப்ப நீதான் அடிமையா இருக்க குடி, ரைட்டா? அப்ப நீங்களாம் போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும், உங்க அம்மா குடிக்கிறாங்களா, அப்பா குடிக்கிறாங்களா, அக்கா குடிக்கிறாங்களா, தம்பி குடிக்கிறாங்க, அண்ணன் குடிக்கிறான்னு சொல்லணும். அப்ப
இந்த மரம் எப்படி ஒருத்தர் பிடிச்சிக்கலையோ அதே போல இந்த குடியோ இந்த பொறாமையோ சண்டை போடுற புத்தியோ மற்றவங்களை பற்றி தவறான பேசுற புத்தியோ என்ன பண்றதில்ல, நம்மள பிடிக்கிறது இல்லை. நாம தான் அதை பிடிச்சிக்கிறது. ஒருத்தர் பார்த்தாலே நம்ம என்ன நினைக்கிறது, அவங்கள பற்றி தப்பா நினைக்கிறது. பாரு லிப்ஸ்டிக் போட்டு வந்துட்டா பாரு, ஸ்டைலா வந்துட்டா பாரு அப்படின்றது, புடவைய பாரு அப்படின்றது இல்லையா? அப்ப நம்மளுக்கு தான் அந்த புத்தி வருது இல்லையா? அப்ப எந்த காரியமும் நம்மள என்ன பண்ண விடக்கூடாது, நம்ம மேற்கொள்ள விடக்கூடாது. எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண எந்த காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிமை ஆகிட்டு என்னால விட முடியல என்னால விட முடியலன்னு சொல்ல முடியாது. விட முடியாது சொல்றவங்க என்னது, முட்டாளு. நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? நீதான் ஆரம்பிச்ச, நீதான் முடிச்சு வைக்கணும். தண்ணி அடிக்க ஆரம்பிச்சியா நீதான் முடிச்சு வைக்கணும். நீ தவறான காரியத்துல போனியா நீதான் முடிச்சுக்கணும். பொய் சொல்ல ஆரம்பிச்சா நீதான் அதை நிறுத்திக்கணும். சரியா? புரியுதாப்பா? அப்ப உங்க அப்பா அம்மா கிட்ட போய் உங்க அப்பா வந்து நீங்க சொல்றாரு என்னால கொடி விட முடியலன்னு என்ன சொல்லணும்? புத்திமதி சொல்லுவீங்களா? எத்தனை பேர் புத்திமதி சொல்லுவீங்க? அல்லையா சொல்லு. அப்ப ஆண்டவருக்குள்ள அவங்க கொண்டாந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னது, எந்த பழக்கமும் தேவையில்லாத பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவங்க ஆண்டவரை என்ன பண்ணுவாங்க, பற்றி கொள்ளுவாங்க. ஆண்டவர்ல பக்தியா இருப்பாங்க. சரியா? ஹல்லேலூயா.